புதுச்சேரி சட்டசபையில் இந்த முறை காகிதமில்லா பட்ஜெட் தாக்கல் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் 31ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதாகவும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதலமைச்சர் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் கூறினார். சட்டமன்றத்திற்கு புதிய கட்டிடம் கட்டும் கோப்பு துணைநிலை ஆளுநரிடம் இருப்பதாகவும் அதற்கு அவர் விரைவில் அனுமதி அளிப்பார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை மாநில அதிகாரிகள் முழுமையாக செலவிடுவதில்லை என்றும் குற்றம் சாட்டிய சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இந்த முறை காகிதமில்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முயன்று வருவதாக தெரிவித்தார். அதிகாரிகள் திட்ட வரைவு அறிக்கை தயாரிப்பதிலும் மத்திய அரசினுடைய திட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சென்ற முறையே சொல்லியிருந்தால் காகிதமில்லா பட்ஜெட், காகிதமில்லா சட்டப்பேரவை அதை உருவாக்கும் விதமாக மத்திய அரசானது 8,14,00,000 வழங்கியிருக்காங்க புதுச்சேரிக்கு. எல்லாம் காகிதமில்லா பட்ஜெட் டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல் முறையில் திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான டெண்டர் விடப்பட்டு அது முழுமையாக செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஏன்னா வேலை நடந்துருக்குது உள்ள சட்டப்பேரவையில். அது முடிஞ்சால் அந்த 2ஆம் தேதிக்குள்ளே முடியுமான்னு தெரியல, அது முடிச்சிடும்.